ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். டே 67 இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 10.6 கிலோமீட்டர் ஏறத்தாழ வந்து எடுத்துக்கிட்ட டியூரேஷன் வந்து பாத்தீங்கன்னா 1 மணி நேரம் இருக்கு இன்னைக்கு ஓடி முடிக்கிறதுக்கு. ரொம்ப முக்கியமா இன்னைக்கு நம்ம மெயின்டைன் பண்ணியிருக்க பேஸ் ஆவரேஜ் வந்து பாத்தீங்கன்னா 5.59 மெயின்டைன் பண்ணியிருக்கோம். டே 67ல 4 ரவுண்டு ஓடி முடிச்சிருக்கோம். 4 ரவுண்டு ஓடி முடிச்சது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல வேர்த்து ஊத்துது. ஷர்ட் கிட்ட எல்லாமே வந்து வேர்த்து ஊத்திக்கிட்டு தான் இருந்துட்டு இருக்கு. எப்படி சொல்றதுன்னு தெரியல. 3வது ரவுண்டிங்கிலே முடியல. இருந்தாலும் ட்ராக்கர் ஆன் பண்ணிலே நம்மளோட மைண்ட் செட் வந்து இருக்கும். இன்னைக்கு வந்து இத்தனை ரவுண்டு ஓடியே ஆகணும் அப்படிங்கறது மைண்ட்ல நான் ஃபிக்ஸ் பண்ணுவேன். எப்பவுமே வந்து 2 ரவுண்டு இல்ல 3 ரவுண்டு அப்படிங்கறது வந்து ட்ராக்கரை ஸ்டார்ட் பண்ணிலே என்னோட மைண்ட் ஃபிக்ஸ் ஆயிரும். அதே மாதிரிதான் இன்னைக்கு வந்து 4 ரவுண்டு அடிச்சே ஆகணும் அப்படிங்கிறது தான் என்னோட மைண்ட்ல ஃபிக்ஸா இருந்துச்சு. எப்படியாவது 4 ரவுண்டு ஓடியே ஆகணும். ஏன்னா தேர்ட் ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டே வந்து கால் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுச்சு. இருந்தாலும் ஃபோர்த் ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் நம்ம நிக்கணுங்கிற ஒரு வெறி இருந்தது பாத்தீங்களா. அதனாலதான் ஃபோர்த் ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணிட்டு முடிச்சிருக்கோம். 10 கிலோமீட்டர்ஸ் ஏறத்தாழ 1 மணி நேரம். லைஃப்ல வந்து எப்படி சொல்றதுன்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணணும். முட்டி மோதி எப்படியாவது மேல வந்துடணும் லைஃப்ல. யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. நம்ம லைஃப்ல நம்ம மட்டும்தான் முட்டி மோதணும். அப்படி முட்டி மோதினா மட்டும்தான் நம்ம முன்னேற முடியும். அதுக்கு வந்து ஃபிட்னஸ்ல இறங்கினாலும் சரி, எதுல இருந்தாலும் சரி, நீங்க உங்களோட லைஃப்பை முன்னேறக்கான வழியை பாருங்க. டே 67 கம்ப்ளீட் பண்ணிட்டு டே 68ல சந்திப்போம். டாடா பை பை.